இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பலவிதமானவற்றை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் மற்றவர்களிடமிருந்து பொன்னையோ பொருளையோ எதிர்பார்க்காமல் அன்பை எதிர்பார்க்கிறோம். பலர் நாம் செய்யும் நல்ல செயல்களை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலர் பணம் மட்டும் இருந்தால் எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்று பணத்தை எதிர்பார்க்கிறோம். இப்படியாக நமது எதிர்பார்ப்புகளின் பட்டியல் நீண்டு கொண்டுதான் இருக்கின்றதேயொழிய குறைவதில்லை. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு மகிழ்ச்சியை தராது என்று எப்போது உணரப்போகிறோம்? அன்றாடம் ஆண்டவரை நோக்கி செல்வது கூட ஒருவித எதிர்பார்ப்பாகத்தான் இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகின்றது. எதிர்பார்ப்பு என்பது தவறு இல்லை. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நம்மில் கவலையை உருவாக்கக்கூடாது என்பதில் நாம் தான் தெளிவாயிருக்க வேண்டும். நமது குடும்பத்தில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்று வைத்துக் கொள்வோம். நமது வீட்டில் உள்ள மற்றவர்கள் நம்மை அடிக்கடி வந்து பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் பணி செய்யும் இடத்தில் நமக்கு குறிக்கப்பட்ட நேரத்திற்கு மேலாக வேலை செய்துவிட்டால் அதிக ஊதியத்தை எதிர்பார்க்கிறோம். இப்படி எதிர்பார்ப்பதே வாழ்க்கையாக அமைந்துவிட்டால் வாழ்க்கையின் இனிமையை நம்மால் ரசிக்க முடியாது. எனவே வாழ்க்கையின் இனிமையை ரசித்து வாழ நமது எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வோம். நமது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும்போது நம் மனம் தளர்ந்து போகிறது, நம்பிக்கை குறைந்து விடுகிறது. சில நேரங்களில் உறவுகளும் பாதிக்கப்படுகின்றன. எதிர்பார்ப்பு நம்மை முன்னேற்றத்திற்கு வழிநடத்த வேண்டும், மன அழுத்தத்துக்கு அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். எதிர்பார்ப்பை விட நன்றியுணர்வை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை இன்னும் இனிமையாகும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் நாம் எதிர்பார்ப்பை குறைத்து நம்பிக்கையை அதிகரித்தால் மனம் தெளிவாகும். நன்றி சொல்லும் மனப்பாங்கு வளர்ந்தால் சிறிய விடயங்களிலும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். வாழ்க்கை எப்போதும் நம் எதிர்பார்ப்புப்படி இருக்காது என்பதுதான் உண்மை. அந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் நலமோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். ஒரு கிராமத்தில் மணிவண்ணன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல உழைப்பாளி, நேர்மையானவன். ஒவ்வொரு ஆண்டும் தனது வயலில் கடுமையாக உழைத்து நல்ல விளைச்சலை அவன் எதிர்பார்ப்பான். இந்த ஆண்டு மழை நன்றாக பெய்ததால் அவனுடைய மனதில் மிகுந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் பிறந்தது. இந்த முறை நிச்சயம் பெரிய லாபம் வரும், ஒரு புதிய வீட்டை நான் கட்டுவேன் என்று நினைத்தான். அவன் மனைவி சாந்தி அவனை எச்சரித்தாள். எதிர்பார்ப்பு அதிகமாக வைத்துக் கொள்ளாதே, இறைவன் கொடுப்பதை கையில் வைத்துக் கொண்டால் போதும் என்றாள். ஆனால் அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், இல்லை சாந்தி, இந்த முறை நிச்சயம் நமக்கு நன்மை வரும் என்று சொன்னான். விளைச்சல் நேரம் வந்தது. ஆனால் அப்பொழுதே மழை திடீரென கொட்டியதால் பாதி பயிரும் அழிந்தது. அவன் மனம் உடைந்தது. என்ன பாவம் செய்தேன் என்று இறைவனை குற்றம் கூறினான். சில நாட்களுக்கு பிறகு அரசு ஆய்வாளர்கள் கிராமத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக நிவாரணத் தொகையை அறிவித்தனர். அதில் அதிக இழப்பை சந்தித்த மணிவண்ணனுக்கே அதிக உதவி கிடைத்தது. அவன் அப்போது, நான் எதிர்பார்த்தது பயிரின் பலன், ஆனால் இறைவன் கொடுத்ததோ வாழ்வின் நிம்மதி என்று பெருமூச்சு விட்டான். நாமும் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்வோம், நலமாய் வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் எதிர்பார்ப்பை நமதாக்கி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று நீங்கள்
ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா? என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும்
கற்பாறையாயிரும் வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர்
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 31 முதல் 39 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் அதிகாரம் 109, இறை வார்த்தைகள் 21 முதல் 22, 26 முதல் 27 மற்றும் 30 முதல் 31 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினார். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டிச் சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் அரவணைப்பை உணர்ந்து வாழவும் இறை வார்த்தையை நாளும் தியானிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். அக்டோபர் 30. புனித அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேஸ். ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1532 ஆண்டு ஜூலை 25 நாள் பிறந்தார் ரொட்ரிகுவேஸ். தன் 26வது வயதில் மரியா பிரான்சிஸ்கா சுவாரஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் 3 குழந்தைகளுக்கு தந்தையானார். சிறிது காலத்திலேயே தன் பிள்ளைகளும் மனைவியும் நோயினால் பாதிக்கப்பட்டு விண்ணகமடைய தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி இயேசு சபை துறவியான பீட்டர் ஃபேவரை சந்தித்து தன் விருப்பத்தினை தெரிவித்தார். கிபி 1571 ஆண்டு ஜனவரி 31 நாள் இயேசு சபையின் சகோதரராக அருட்பொழிவு பெற்ற ரொட்ரிகுவேஸ் மயோர்கா தீவிலிருந்த தன் சபையின் கல்லூரிக்கு வாயிற்காப்பாளராக நியமனம் பெற்றார். எப்பொழுதும் ஜெபமாலை ஜெபித்து பாவிகளுக்காக ஒப்புக் கொடுத்த அருட்சகோதரர் ரொட்ரிகுவேஸ் மக்களுக்கும் குரு மாணவர்களுக்கும் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார். மயோர்காவில் அருட்தந்தை பேதுரு கிளாவரை சந்தித்த ரொட்ரிகுவேஸ் தென் அமெரிக்காவில் அடிமைகளாக பணி செய்யும் மக்களுக்காக உழைக்கும்படி கேட்டுக்கொள்ள பேதுரு கிளாவர்
அந்நாட்டிற்கு சென்று அடிமைப்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காக உழைத்தார். தான் சந்தித்த அனைத்து மக்களிடமும் அன்போடு உறவாடி அம்மக்களின் தேவைகளுக்காக ஜெபித்த அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேஸ் கிபி 1617 ஆண்டு அக்டோபர் 31 விண்ணகம் சென்றார். 48 ஆண்டுகள் மயோர்கா தீவிலிருந்த இயேசு சபை கல்லூரியில் வாயிற்காப்பாளராக பணி செய்து மக்களுக்காக ஜெபித்த அருட்சகோதரர் அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேசினை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கிபி 1888 ஆண்டு ஜனவரி 21 புனிதராக உயர்த்தினார். புனித அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாயிற்காப்பாளராக பணி செய்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் கருத்துகளுக்காக 10 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபித்து அவர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் கருணை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய நாளில் எத்தனை விதமான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அவரை புகழ்வோம், அவருக்கு ஆராதனை செய்வோம். அன்பர்களே, இன்றைய தினத்திலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்காய் நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதரனை சகோதரி எண்ணி பார்க்கிறோம். தாய் நாட்டை விட்டு, தாய் மண்ணை விட்டு பலவிதமான காரணங்களுக்காக வாழ்க்கையை தேடி, வளங்களை தேடி, உறவுகளை தேடி, ஏன் விடுதலையை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் புலம்பெயர்ந்த தமிழ் இனத்திற்காக, எம் சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எகிப்து மண்ணிலே அடிமைகளாய் கிடந்த மக்களை நீர் தேடிச் சென்று அவர்களுக்கு விடுதலையை நீர் கொடுத்தீரே. ஆம் ஆண்டவரே, எம் சகோதரனுக்காக, சகோதரிக்காக, தன் தாய் நாட்டை இழந்து வாழ்கின்ற இவர்களுக்காய் நீர் விடுதலை நீர் பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே, அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இரும். நீர் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதர சகோதரிகளுக்காய் பரிந்து பேசும்படியாய் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அம்மா, இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ.